ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வீட்டில் செய்யலை, எங்களுடைய தோட்டத்தில் தான் செய்ய போகிறோம். 3 கல் வச்சு அடுப்பை ரெடி பண்ணியாச்சு. ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம விறகடுப்பில் தான் சமைக்கிறோன்றதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே சுருண்டு பொன்னிறமாக வதங்கி வந்துடும். அடி பிடிச்சிக்காமல் அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வெங்காயம் அப்போ தான் நல்லா இன்னும் சுருண்டு வதங்கி வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது புதினா தழையை சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஒரு கட்டு புதினாவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா சுருண்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எப்பயும் கடைசியாக தான் புதினா சேர்ப்போம். ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். 20 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது. இப்போது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நாட்டுக்கோழின்றதுனால நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நம்ம போட்ட தக்காளி எல்லாமே நல்லா மசிய வெந்து வந்துடுச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி தம் போட்டு தான் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். தண்ணியெல்லாம் இழுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 நிமிஷம் வெயிட் வச்சு நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். மிதமான தீயில மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தம் போட்டு எடுத்தாச்சு. நல்லா பொலன்னு சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லோரும் தோட்டத்தில் சேர்ந்து சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஜாலியாக கதை பேசிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.